ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, அதாவது கடந்த நிகழ்ச்சிகளில் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கிற 12 கட்டங்களில் முதல் பாவம் இரண்டாம் பாவம் எந்தெந்த மாதிரியான யோகங்களை குறிக்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம் என்று குறிப்பிடப்படக்கூடிய 3ஆம் இடத்தை வச்சு ஒருவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த மாதிரியான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய இளைய சகோதரர். சாதாரண கிராமப்புறங்களில் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க இல்லையா, இவருக்கு எத்தனை குழந்தை அல்லது எத்தனை சகோதரர். இளைய மூத்த சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அண்ணன் தம்பி விஷயங்கள்ல ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருப்பாங்களா, அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் யதார்த்தமாக கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு முன்னாடி எத்தனை சகோதரர், பின் சகோதரர், அதாவது அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட சகோதர உறவுகளை சத்தியமாக குறிக்கக்கூடிய நிச்சயமாக இடமாக இந்த 3ஆம் இடம் வந்துட்டு இருக்குது. சகோதரர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட அந்த சகோதரர் சண்டை இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 3ஆம் இடம் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சகோதரர் அப்படிங்கிற அந்த அண்ணன் தம்பி உறவு இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் பேசிக்காம தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை, தொப்புள் கொடி உறவு அப்படின்னு வாய் பேச்சில் சொல்லிக்கலாமே தவிர்த்து வாழ்க்கையில் அந்த உறவுக்குண்டான எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல், அந்த உறவுக்குண்டான எந்த ஒரு சமாதானமும் இல்லாமல், அந்த உறவுக்குண்டான எந்த ஒரு மார்க்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள சமாதானம் இருக்குமா அல்லது சண்டை சச்சரவு இருக்குமாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த 3ஆம் இடம் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய அண்ணனோ தம்பியோ யார் நல்ல முறையில் பிழைப்பாங்க, இந்த குடும்பத்தில் உயர்தரமான உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய சிறந்த அமைப்பு எந்த ஜாதகருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை 3ஆம் இடத்தை வச்சு நிச்சயமாகவே சொல்லிக்க முடியும். அதே மாதிரி ஒருவருக்கு வீர தீர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை சாதனைகள் ஆக்க முடியுமா அல்லது சோதனைகளுக்கு மேலே வேதனைகளை இழுத்து போட்டு இவருக்கு இவரே தேவையில்லாமல் பயப்படக்கூடிய சூழல் இருக்குமா அப்படிங்கிறது. யானை மாதிரி உருவம் இருந்தாலும் பூனை மாதிரி பயக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமாக 3ஆம் இடம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட்டு இருக்கிறோமா, வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளுக்கெல்லாம் நம்ம பயப்பட்டு வாழ்க்கையை விட்டு ஒதுங்குறோமா அல்லது இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு வேறு விதமான வெறுக்கத்தக்க முடிவு எடுக்கிறோமா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு 3ஆம் இடத்தை வச்சு நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல பாப கிரகம் வைங்களே, சகோதரர் சம்பந்தப்பட்ட வகையில் அதிக சகோதரர் இருக்காது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அப்படியே ஒரு கால், அதாவது லக்னம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 3ஆம் இடத்த அதிபதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாறுபட்டு இருந்தது அப்படின்னா சகோதரர் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் கடைசி வரைக்கும் சகோதரர் இருவருமே ஒற்றுமையோடு இருக்க முடியாத ஒரு சூழல்களை பிரிவுகளை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி. ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதரர் சம்பாதிக்கக்கூடிய சம்பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவருடைய வாழ்க்கையில் அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார் அதிகபட்சமான உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில வீடுகளில் திருமணம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு திருமணம் செய்த பின்புதான் தம்பிக்கு திருமணம் அப்படிங்கிறது அடிப்படை விதி. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் அண்ணனுக்கு முன்னாடியே தம்பிக்கு திருமணமாகக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான
அதாவது அப்பளுக்கு இல்லாத விஷயங்களை கூட அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக ஆத்மார்த்தமான 3ஆம் இடம் அமையுது அப்படிங்கிறது உண்மை. இது மட்டுமல்ல, வெளியில சொல்ல முடியாத ரகசியமான பல்வேறு நுணுக்கமான விஷயங்களை யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.